முழுவதும் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். 105 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வெள்ளி கிரகம் கடக்கும் நிகழ்வை காண தமிழகம் முழுவதும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் சார்பில் வைக்கப்பட்டிருந்த தொலைநோக்கி மூலம் ஏராளமானோர் பார்த்தனர். அதில் தோன்றிய வெள்ளியின் இடைமறித்தல் பிரம்மாண்ட சூரியனுக்கு பொட்டு வைத்தது போல் இருந்ததாக பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நியூஸ்பேப்பர்ல பார்த்தோன்னே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். பிகாஸ் இதை பத்தி நான் நிறைய அதுக்கப்புறம் நெட்ல எல்லாம் போய் பார்த்தோன்னே ஓகே இட் இஸ் சம்திங் விச் வில் ஹேப்பன் வெரி ரேர், கண்டிப்பா இது பார்க்கணும்னு சொல்லிட்டு நைட்ல இருந்து டேடி மம்மி எல்லாம் இது பண்ணி சரின்னு சொல்லிட்டு வீனஸ் நான் இன்னைக்கு பார்த்துருக்கேன். இட்ஸ் ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஆஃப் சென்னையிலே நிறைய பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தெரியல. பட் ஐம் ரியலி லக்கி டுடே. பார்த்துருக்கேன். இட் வாஸ் வண்டர்ஃபுல் மூவ். எவ்ரிஒன் ஹேஸ் டு see this. ஒரு மோல் மாதிரி நம்ம ஃபேஸ்ல இருக்க ஒரு மோல் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சிச்சு. அந்த சன் வந்து அவ்வளோ அழகா ஒரு ஃபேஸ் மாதிரி பிரைட் ஃபேஸ்ல ஒரு குட்டி மோல் இருந்து எவ்வளோ அழகா இருக்குமோ அவ்வளோ அழகா நாங்க இதை பார்த்தோம் இன்னைக்கு. The people who are here are really blessed to see this because it's a great wonder to see. இந்த மாதிரியான ஒரு அரிய நிகழ்வுகளை காண்பிப்பதற்கு அறிவியல் இயக்கத்துக்குலாம் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு காண்பிப்பது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு, இளைய தலைமுறையோட இதெல்லாம் தெரிந்து வருவது ரொம்ப நல்ல ஒரு ஏற்பாடாக செஞ்சிருக்காங்க. இதை நீங்க தொலைக்காட்சிகள் மூலமாக இதை ஒளிபரப்புவது ரொம்ப நன்றியாக. அதிகாலை 3:40 துவங்கிய வெள்ளி இடைமறித்தல் நிகழ்வு காலை 10:21 முடிவடைந்தது. சூரியன் வெள்ளி ஒரே நேர்கோட்டில் வரும் அபூர்வ நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என்ற எச்சரிக்கையால் ஏராளமானோர் தொலைநோக்கி மற்றும் கேமராக்கள் மூலம் பார்த்தனர். சன்ல வந்து வீனஸ் கிராஸ் பண்றது நடுவில் டாட்டா பார்த்தேன். எப்படி இருக்கு அது பார்க்கறதுக்கு? நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது வேணா என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, நம்ம என்னோட குழந்தை கூட பார்க்க முடியாது. ரொம்ப என்னோட இல்ல ஆக்சுவலி எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அங்கிள் வந்து சிபிஆர் அங்கிள் வந்து எங்களுக்கு அறிவியல் இயக்கத்துல இருந்து கிளாஸ் நடந்துருக்கு சம்மர் ஸ்கூல். அவர் வந்து 2 நாளா எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தாரு. அதனால காலையிலே எழுந்து நாங்க எல்லாரும் பஸ் பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் தனியா வந்திருக்கோம். ஸோ தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இங்கே வந்து பார்க்கறதுக்கு வந்தோம். நல்லா அந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரிஞ்சது. டைரக்டா பார்க்காம நாங்கள் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த அறிவியல் சென்னை மட்டுமல்லாது மதுரை, நெல்லை, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்களிலும் தமிழ்நாடு அறிவியல் மையத்தின் சார்பாக வெள்ளி இடைமறித்தலை காண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மதுரையில் தெரிந்த அபூர்வ நிகழ்வை காண பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் குவிந்தனர். மீண்டும் இந்நிகழ்வு 2117 ஆண்டில்தான் நிகழும் என்ற நிலை உள்ளதால் ஏராளமானோர் வெள்ளி இடைமறித்தலை காண ஆர்வம் காட்டினர்.